ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் முதல் கணக்கு பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு ஏபி கொடுத்துக்கிட்டு பின்வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகளாகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மள இங்கே 4 சப்டிவிஷன் தந்திருக்காங்க. சரிங்களா? முதல்ல ஏயிலிருந்து பிக்கான உறவு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏ கிராஸ் பி. ஓகே, ஏக்கு பதில் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன தந்திருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1, 2, 3, 7. அப்புறம் நடுவில் கிராஸ். இனி பிக்கு பதில் என்ன தந்திருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 3, 0, -1, 7. ஓகே, நடுவில் கிராஸ். அப்போ புள்ளிகளாக எழுதணும். அதாவது இங்கே உள்ள ஃபர்ஸ்ட்டையும் அங்கே உள்ள ஃபர்ஸ்ட்டையும் எழுதணும். அப்புறம் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட்டையும் அங்கே உள்ள செகண்டையும் எழுதணும். அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட்டையும் அங்கே உள்ள தேர்டையும் எழுதணும். அப்புறம் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட்டையும் அங்கே உள்ள ஃபோர்த்தையும் எழுதணும். முதல்ல அதை எழுதிக்கலாம். அப்போ 1, 3. சரிங்களா? அடுத்த 1, 0. அடுத்த 1, -1. அடுத்த 1, 7. 1, 7. ஓகே, அடுத்த 2, 3. 2, 0. 2, -1. 2, 7 எழுதிக்கலாம். 2, 3. 2, 0. அப்புறம் 2, -1. அடுத்த 2, 7. நெக்ஸ்ட்டு 3, 3. 3, 0. 3, -1. 3, 7 எழுதிக்கலாம். 3, 3. அடுத்த 3, 0. அப்புறம் 3, -1. அடுத்த 3, 7. ஓகே, இதுக்கு பிறகு 7, 3. 7, 0. 7, -1. 7, 7 எழுதிக்கலாம். 7, 3. அடுத்த 7, 0. அப்புறம் 7, -1. அடுத்த 7, 7. சரிங்களா? இவ்வளோ தான் ஏ கிராஸ் பி. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இனி ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாமா? முதல்ல கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டேன். இப்போ நம்மள இங்கே 2, 1 அது ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு பார்க்கலாம். 2, 1 இல்லை. 1 இல்லாட்டாலே ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? அதை எழுதுறதுக்கு முன்னாடி R1 உட்கணம் இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். அதாவது இங்கே தந்திருக்கக்கூடியது இதில் இருந்துன்னா உட்கணம் இப்படின்னு எழுதணும். நம்மளுக்கு இந்த ரெண்டுமே அங்கே இல்லை. அப்போ உட்கணம் இல்லை அப்படின்னா உட்கணம் போட்டுக்கிட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுறணும். சரிங்களா? ஓகே, ஏ கிராஸ் பியில் தான் இல்லை. அப்போ ஃபைனலாக எப்படி எழுதணும்னா therefore R1 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். உறவு இல்லை. சரிங்களா? ஓகே, இனிமேல் செகண்ட் சப்டிஷன் பார்த்துடலாம். கொஸ்டினை எழுதிக்கலாம். ஓகே, கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். -1, 1 பாருங்க இருக்கான்னு பாருங்க. இங்கே 1, -1 இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவை? -1, 1 அது இல்லை. அப்போ எப்படி எழுதிக்கணும்? R2 இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க. R2 உட்கணம் இல்லை இப்படி எழுதிக்கிட்டு ஏ கிராஸ் பியில். சரிங்களா? ஃபைனலாக எப்படி எழுதணும்? therefore R2 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ 2, -1 இருக்கான்னு பாருங்க. என்ன இருக்குது? 2, -1. அடுத்த 7, 7 அதுவும் இருக்குது. அப்புறம் 1, 3. 1, 3 அதுவும் இருக்குது. ஓகே, இங்கே தந்திருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்துன்னா உறவு ஆகும் அப்படின்னு எழுதணும். ஓகே, அதுக்கு முன்னாடி எப்படி எழுதணும்? R3 உட்கணம். சரிங்களா? உட்கணம் இல்லாட்டாதான் இந்த மாதிரி கோடு போடணும். இங்கே வந்து எல்லாமே இருக்கிறதுனால உட்கணம் அப்படின்னு எழுதிக்கிட்டு ஏ கிராஸ் பி. அப்போ ஃபைனலாக எப்படி எழுதணும்? therefore R3 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ செக் பண்ணலாமா? 7, -1 இருக்கான்னு பாருங்க. அது இருக்குது. ஓகே, அப்புறம் 0, 3. ஓகே, 3, 0 இருக்குது. ஆனால் 0, 3 இல்லை. அப்போ உறவு இல்லைன்னு எழுதிக்கலாம். 1 இல்லாட்டாலே உறவு இல்லைன்னு எழுதிடணும். அதுக்கு முன்னாடி R4 உட்கணம் இல்லை ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதிக்கிட்டு therefore R4 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை இந்த மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா? இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.